ஸோ கிட்டத்தட்ட ஒரு சுமார் 5000 ஃபார்மசிஸ் நாளை ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதை தவிர இந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஃபார்மசி அசோசியேஷன்ஸ் அவங்களோடையும் நாங்கள் பேசி அவங்க தரப்புல இருந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு 2 பேரை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் கேட்டிருக்கோம். பொதுமக்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ட்ரக்ஸ் தேவைன்னா எங்கள் பொதுமக்கள் அவங்களோட நம்பர்ஸ்க்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸையும் தொடர்பு கொண்டு பேசினா அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி தேவையான எமர்ஜென்சி ட்ரக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் உடனடியாக ஏற்பாடு செய்கிறதுக்கு அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்ல மருந்து விற்பனைங்கிறது தான் எங்களுடைய பிரச்சனையாவே இருக்குது. இப்போ அது சுகாதாரத்துறை சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கீங்க? அதுக்கான உங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு மாநிலத்தில் ஆன்லைன் விற்பனை தடை பண்ணணும். இல்லை, இது ஆன்லைனில் ட்ரக் சேல்ஸுங்கிறது ஒன்றிய அரசு அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு முடிவு தான். இந்த மந்த்து கூட ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு மந்தாக தான் இருக்குது. இது நம்ம ஒன்றிய அரசு எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருக்குது சார் டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாடு 50,000 ரீட்டெயில்ஸ். அதான் 50,000 ஃபார்மசிஸ் டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க சூழலில் நாளைக்கு 5000 மருந்தகங்கள் இருக்கும். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கோஆர்டினேட் பண்ணுற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ணுற அசோசியேஷனும் நாங்கள் ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு துறைங்கிறதுனால அவங்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம எமர்ஜென்சி ட்ரக்ஸ் தேவைப்பட்டால் நம்ம ஏற்பாடு பண்ணுறதுக்கு நாங்கள் சுகாதாரத்துறை அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணுவோம். அது நானும் ஒரு டாக்டர் தான். பார்த்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங் நிறையா நமக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். டோட்டல் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் பிபி டேப்லெட்டாக இருக்கும், சுகர் டேப்லெட்டாக இருக்கும், மற்ற விதமான சேல்ஸும் நடக்கும். எமர்ஜென்சிக்காக ஒரு 10% கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். அது கண்டிப்பாக நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இதில் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து எமர்ஜென்சி ட்ரக்ஸும் தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். என்னன்னா மருந்து விற்பனையாளர் சங்கத்தினுடைய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இந்த மருந்து பரிந்துரை சீட்டு இருக்கு இல்லைங்களா, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை ஏஐ மூலமா ஜெனரேட் பண்ணி ஆன்லைன்ல மெடிசன் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்குதா, இல்ல ஃபியூச்சர் பிளான் என்ன இது சம்பந்தமா? இல்லை, நீங்க கேட்குற பிரச்சனையை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும், ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ண சொல்லி அந்த ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறப்ப கேட்குறாங்க. அது நீங்கள் ஏஐ மூலமாக பண்ணியிருக்காங்க, இல்லைனா டூப்ளிகேட்டாக அவங்களே பிரிண்ட் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, அது சேல்ஸ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக இதுக்கான ஒரு தெளிவான வழிமுறைகளை நம்ம கொண்டு வர வேண்டியது அவசியம் தான். இளைஞர்கள் வலி நிவாரண மாத்திரைகளும் தூக்க மாத்திரைகள் அதிகம் ஆன்லைன்ல தான் அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. அதை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கைகள் இல்ல, இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கண்டிப்பா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அது ஒரிஜினலா ஃபேக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நீங்க அதை தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இதுக்கான கண்டிப்பா ஒன்றிய அரசு இதுக்கான முடிவை நம்ம அனைத்து மாநிலத்திலையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டியது அவசியம் தான். எதை பத்தி அளவுல இந்த ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஏன்னா ஆன்லைன்ல தூக்க மாத்திரை வலி நிவாரண மாத்திரைகள் அதிகம் இளைஞர்கள் வாங்கி பயன்படுத்துறது தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கு. அதை கண்காணிக்க மாநில அளவில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இல்லை, மாநில லெவலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸுங்கிறது மாநில அரசோட பர்வியூவில் வராது. இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஒன்றிய அரசு நாங்கள் வலியுறுத்துவோம். இந்த ஏரியாவில் ஒரு கிரே ஏரியா இருக்குது. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டான வர டெக்னாலஜி மூலமா வர சேல்ஸ்னால நடக்குது. நாங்கள் ஒன்றிய அரசு நாங்கள் பேசி இதை எப்படி ரெகுலேட் பண்ணலாங்கிறத வந்து பேசுவோம். மருத்துவ கல்வி என்பது உங்க கண்ட்ரோல் வருது. என்ன மாதிரியான மாணவர்களுக்கு அடுத்ததா என்ன ஒரு எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டு திருப்பி நடத்த போறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எடுக்க போறீங்க, அந்த மாணவர்களுக்கு சொல்ல வருவது என்ன? தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிறது மாநில உரிமைக்கு எதிரான இதாக இருக்குது. ஆனால் நீட் வேண்டாம் என்பது தான் எங்களுடைய முடிவாக இருக்குது. கண்டிப்பாக அதை நாங்கள் வலியுறுத்துவோம், ஒன்றிய அரசு வலியுறுத்துவோம். இல்லை, என்ன எனி ட்ரக்ஸ் தேவைப்பட்டா கண்டிப்பாக இந்த 5000 ஃபார்மசிஸ் நாளைக்கு திறந்து இருக்கும்.
அதை தவிர என்ன தேவையோ வாங்கிக்கலாம். குறிப்பாக எமர்ஜென்சி ட்ரக்ஸ்னால் ஈஸியாக நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிக்கலாம். தமிழக முதல்வர் வந்து கஞ்சாவை குறைச்சிக்கிட்டே வராரு. இப்போ மாத்திரை பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல சொன்னார், இதுல தான் இந்த நிட்ராவேட் வந்து நிறைய மாட்டுது, விசாரணையிலும் வருது, ஆன்லைன்ல தான் கிடைக்குது, பார்மசியில கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல பார்த்தீங்கன்னா 10,000 2,000 போதைப்பொருள் தடுப்பு, போதைப்பொருள் சேல்ஸ் தடுக்கிறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் தனி பிரிவு அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக இதை இந்த ஆஸ்பெக்டையும் நீங்கள் சொன்ன இந்த குறிப்பிட்ட மாதிரி ஆன்லைனில் மூலயமா கிடைக்கிறதையும் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான தகவல் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க முதல்வர் அவர்கள். இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைக்கெல்லாம் எப்போ சார் ஆய்வுக்கு வரீங்க? ஸ்டான்லி ஜிஹெச் நான் ஆக்சுவலாக நாளைக்கு தான் என்னோட முதல் ஆய்வு பண்ணலான்னு இருக்கோம். கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க, நாளைக்கு இருக்கு. நாளைக்கு வந்து 5,000 ஷாப்ஸ் மட்டும் இல்லை சார், 5,000 ஷாப்ஸ் இல்லாமையே வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் எந்த ட்ரக் எந்த ஸ்பாட்டில் இருந்தால் கூட வாங்கி கொடுக்குறதுக்கு அசோசியேஷன் பீப்புள்ஸும் ரெடியாக இருக்காங்க சார். ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல மருந்து வணிக சங்கங்களே அவங்களே வந்து இன்னொன்று ஒரு நம்பர் கொடுக்குறாங்க சார். அது மட்டும் தாங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க எந்த ஏரியாவில் எந்த தாலுக்காவில் வேணுனாங்களோ அவங்க உடனே நம்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணி எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு சார். எல்லாம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாச்சு, வெப்சைட் எல்லாமே கொடுத்தாச்சு சார். அதாவது வந்து வெறும் 5,000 கடை மட்டும் இல்லை சார், எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த தாலுக்காவில் வேணும்